ஹாய், வெல்கம் டு வதனாஸ் சேனல். டைட்டில் தம்ப்நெயில்லாம் பார்த்தே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்ட்டு. ஆமா, நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆனா இந்த வாட்டி ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது. அது என்ன டிஃபரன்ஸ், என்னைக்கு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும். ஆக்சுவலி ரிக்வெஸ்ட் பண்ணணும். நீங்க இந்த சேலஞ்ச்ல என் கூட ஜாயின் பண்றீங்களோ இல்லையோ, நான் இப்ப சொல்ல போற விஷயங்கள் உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னில உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத முதல்ல பாத்துடலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ் அப்படிங்கறத நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணுங்க. நம்மள மெஜாரிட்டியான மக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிங் ஸ்கேல்ல காட்டுற அந்த நம்பர் அதை தான் நம்புவோம் நம்மளுடைய ப்ரோக்ரஸை ட்ராக் பண்றதுக்கு. அதுவும் இல்லாம கோல் வெயிட் அப்படின்னு ஒண்ணு செட் பண்ணி வச்சுட்டு அதை நோக்கி மட்டும்தான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை எடுத்துட்டு போவோம். இது ஒரு தப்பான அப்ரோச். இது ஏன் நான் தப்பான அப்ரோச்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த நம்பர் அப்படிங்கறதுல போக்கஸ் பண்றப்போ நம்ம அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் மறந்துடுறோம். வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு நம்பரை பத்தினது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. நீங்க இந்த மாதிரி வெயின் ஸ்கேல்ல காட்டுற ஒரு நம்பரை போக்கஸ் பண்றப்போ என்னென்ன நடக்கும் நான் சொல்றேன் பாருங்க. திடீர்னு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சு வெயிட் லாஸ் ஜர்னி அப்படின்னு ஸ்டார்ட் பண்றப்ப அந்த ஒரு நம்பரை அடையிறதுக்கு நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம். இந்த எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஃபுட் விஷயத்துல மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் ஃபுட்டை மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். பிசிக்கல் ஆக்டிவிட்டிலேயோ அந்த மாதிரி எந்த எக்ஸ்ட்ரீமும் போய் நான் பெருசா யாரையும் பார்த்ததில்ல, நான் பர்சனலி போனதில்ல. ஒரு நாள் முடிவு பண்ணிட்டு அன்னைக்கு அப்படியே பாதியா கட் பண்ணிடுவோம் நம்ம சாப்பாடை. அப்புறம் அடுத்த நாள் காலையில வெயிட் செக் பண்ணுவோம். அப்படி பாக்குறப்ப வெயிட் கம்மியா இருக்கும். ஓ, அப்ப நம்ம பிளான் சூப்பரா ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு முடிஞ்சா அதே மாதிரி கண்டினியூ பண்ணுவோம். இல்ல அப்படின்னா அதை விட கம்மி பண்ணி இன்னும் ஃபாஸ்டா ரிசல்ட் கிடைக்குமே அப்படின்ட்டு அதுல போக்கஸ் பண்ணுவோம். அந்த நம்பர் எப்ப குறையுது அப்படின்ட்டு பேசிக்கலி பட்டினி கூட இருப்போம் அந்த நம்பர் குறையறதுக்கு. ஆனா அந்த நம்பர் குறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மைண்ட்ல ஒரு சைக்கலாஜிக்கலி நம்ம அதை அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ரிலாக்ஸ் ஆயிடுவோம். ரிலாக்ஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிப்போம். அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப நம்ம கம்மி பண்ண வேகத்திலேயே அதை விட இன்னும் வேகமாவே அந்த லூஸ் பண்ண வெயிட் எல்லாத்தையும் ரீகெயின் பண்ணுவோம். இப்படி பண்றது நம்ம பாடியில, லைஃப்ல, மைண்ட்ல எல்லாத்துலயும் ஸ்ட்ரெஸ் ஆட் பண்றதை தவிர இதுல எந்த யூஸும் இல்ல. நீங்க அத்தனை நாள் சாப்பிடாம கஷ்டப்பட்டதுனால ஏதாவது யூஸ் இருந்துச்சா? எதுவுமே இல்ல. எல்லாம் அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு அதே மாதிரி ரீகெயினும் பண்ணிட்டோம். இப்ப இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலும் நடக்க மாட்டேங்குதே, நம்ம பாடியில தான் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இது நிறைய பேர் பண்ற தப்பு, நான் உட்பட பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு ஒரு சஸ்டைனபிளான வெயிட் லாஸ் வேணும் அப்படின்னா நீங்க மாத்த வேண்டியது இந்த அப்ரோச். இந்த அப்ரோச்சை மாத்திட்டு ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை எப்படி பில்ட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கறதுல போக்கஸ் பண்ணுங்க. இப்படி நீங்க போக்கஸ் பண்றப்ப உங்களுடைய ப்ராசஸ் ஸ்லோவா இருந்தாலும் ஸ்டெடியா இருக்கும். வெயிட் லூஸ் பண்றது, வெயிட் கெயின் பண்றது, வெயிட் கெயின் பண்றது, வெயிட் லூஸ் பண்றது அப்படின்ட்டு அந்த லூப்ல சுத்தாம கொஞ்சம் லாங் டைம் ஆனா கூட இதுல கிடைக்கிற ரிசல்ட் கண்டிப்பா நிரந்தரமா இருக்கும் உங்களுக்கு. அதனால ஸ்மார்ட்டா யோசிச்சு வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. சும்மா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணி கெயின் பண்ணி அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்க போறீங்களா, இல்ல உண்மையிலேயே சஸ்டைனபிளான ஒரு வெயிட் லாஸ் அட்டைன் பண்ணி உங்க லைஃபை லீட் பண்ண போறீங்களா அப்படிங்கறத நீங்க தான் யோசிக்கணும். அடுத்து நம்ம பண்ற முக்கியமான தப்பு என்ன தெரியுமா, ஃபாஸ்டா ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்றது. எது பண்ணாலும் உடனே நமக்கு ரிசல்ட் தெரியணும். ஆனா வெயிட் லாஸ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்காது. அந்த மாதிரி கிடைக்கிற ரிசல்ட் கண்டிப்பா நிலைக்காது. அதனால நீங்களும் ஃபாஸ்டா ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில இருக்கீங்க அப்படின்னா அதையும் மாத்திக்கங்க. ஏன்னா இது அவ்வளவு ஃபாஸ்டா நடக்கிற ஒரு ப்ராசஸ் கிடையாது. இதுல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும். ஒரே மெத்தடை தான் ஃபாலோ பண்றீங்கன்னா கூட மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க. ரியலிஸ்டிக்கா பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. லூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு வேகம் இருக்குல்ல, அதே வேகத்துல நம்ம வெயிட்ட கெயின் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த வேகத்துல வெயிட்ட கெயின் பண்றது ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. நம்ம மெட்டபாலிசம் எவ்வளவு அடி வாங்கி இருக்கு, நமக்கு என்ன வயசாகுது, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் என்ன, இதெல்லாம் பொறுத்துதான் நம்மளுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட்டும் இருக்கும். அதனால உங்க வெயிட் லாஸ் ரிசல்ட்டை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. உங்க கூடயே ஆக்சுவலி கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சின்ன வயசுல நடந்த வெயிட் லாஸ் ஓட ஒரு ஸ்பீடு இருக்கும்ல, அந்த ஸ்பீடு நமக்கு வயசு போக போக இருக்காது.
அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க கூடயோ உங்க கூடயோ கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் லாஸ் அப்ரோச் பண்ணுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு மெத்தட சூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு லைஃப் ஸ்டைலா ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு ஏதாவது ஒரு மெத்தட சூஸ் பண்ணிக்கங்க. மத்தவங்களுக்கு எதுலயோ ரிசல்ட் கிடைக்குது அப்படின்ட்டு பார்த்து ஒரு விஷயத்த சூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய லைஃப் அண்ட் ரொட்டீன் பத்தி உங்களுக்கு தான் தெரியும். அதனால உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கறத யோசிச்சுட்டு லாஸ்டா ஒரு மெத்தட சூஸ் பண்ணுங்க. நான் பாத்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கறது தான் ஃபாலோ பண்றேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய டயட்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்னால லைஃப் ஸ்டைலா மாத்த முடியல. ஆனா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது என்னால லைஃப் ஸ்டைலா ஃபாலோ பண்ண முடியுது. அது ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கிறனால எனக்கு அது ஒர்க் ஆகுது. அதனால நீங்க இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. உங்க லைஃப் உங்களுக்கு தான் தெரியும். உங்களால என்ன பண்ண முடியுமோ, உங்க லைஃப்ல எந்த மெத்தட இன்கார்பரேட் பண்ண முடியுமோ அந்த மெத்தட சூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஹெல்தியா நியூட்ரிஷியஸா ஒவ்வொரு மீலும் சாப்பிடணும்னு முடிவு பண்ணுங்க. அதுவே போதுமானதுதான். முடிஞ்சா ஏர்லியா டின்னரை சாப்பிட்டுட்டு ஒரு 12 ஹவர் ஃபாஸ்ட் இருக்க முடிஞ்சது அப்படின்னா இது வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஆங்கிள்லயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மற்றபடி உங்க ஹெல்த் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லயும் ஹெல்ப் பண்ணும். அதனால முடிஞ்ச அதை ஃபாலோ பண்ணுங்க. இதுவும் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தங்க லைஃப் ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு இது செட் ஆகுது, உங்களுக்கு செட் ஆகுதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் சேஞ்சா இருக்கும். அப்படி முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க ஒரு மெத்தட டிசைட் பண்ணிட்டு நம்ம முன்னாடியே பேசின அந்த ஒரு ஃபாஸ்ட் ரிசல்ட்டோ இல்ல மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டோ இல்ல ஏதோ யூடியூப்லயே ஒரு வீடியோ பாக்குறீங்க, அவங்க இதை விட கம்மியான நாள்ல நான் இவ்வளவு கம்மி பண்ணிட்டேன் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி அப்படின்னு சொல்றதுல மயங்கியோ தயவு செய்து மெத்தட் டு மெத்தட் ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்காதீங்க. அது உங்க பாடிக்கும் ஒரு ஷாக்கா இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை தான் ஆட் பண்ணும். ஏதாவது ஒரு மெத்தட் சூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுங்க. அதை கொஞ்ச நாள் ப்ரொலாங் பண்ணி ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்படி முடியலைன்னா அந்த மெத்தட் உங்களுக்கானது இல்ல, அதை அங்கேயே விட்டுருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப நீங்க அன்ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல இருந்துட்டு இருக்கீங்கன்னா ஹெல்தியான நியூட்ரிஷியஸான மீல்ஸா சாப்பிடுவேன் அப்படின்னு டிசைட் பண்ணுங்க. அதுவே ஒரு பெரிய சேஞ்ச் தான். அதுலயே கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்க ஒவ்வொரு சின்ன சின்ன சேஞ்சஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. எந்த மெத்தட சூஸ் பண்ணாலும் அது ரொம்ப உங்களுடைய ஆல்ரெடி இருக்கிற ரொட்டீன்ல இருந்து ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்சா இல்லாத மாதிரி சூஸ் பண்ணுங்க. இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கே நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா கூட எடுத்த எடுப்புலயே நான் 16 ஹவர் ஃபாஸ்ட் இருக்க போறேன் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய டின்னர் டைமை கொஞ்சம் ஏர்லியா முடிக்க பாருங்க. இல்ல உங்களுக்கு லேட்டா தான் சாப்பிட முடியும் அப்படின்னா டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்டோ இல்ல ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் சாப்பிடுறீங்கல்ல, லைக் டீ காஃபியோ ஏதோ ஒன்று சாப்பிட்ற அந்த டைமுக்கும் நடுவில் எவ்வளோ ஹவர்ஸ் பிரேக் இருக்குன்னு பாருங்க. இப்ப இருக்கிறத விட ஒரு 1 or 2 ஹவர்ஸ் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸா அந்த மாதிரி போங்க. உங்க மீலை ஹெல்தியா சேஞ்ச் பண்ணுங்க. அது நீங்க மாத்தி தான் ஆகணும். உங்களுக்கு ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதை மாத்த பாருங்க. இந்த விஷயங்கள்லாம் தான் நான் உங்க கூட ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வெயிட் லாஸ் ஜர்னியா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மைண்ட் செட் தான். நீங்க என்ன மைண்ட் செட்ல அதை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னி சக்சஸ் ஆறதுக்கு. ஃபுட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டா இருந்திருக்கு. நம்ம சோகமா இருந்தா இல்ல சந்தோஷமா இருந்தா என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம லைஃப்ல ஃபுட்டுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. சோ அந்த ஃபுட்டை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த மைண்ட் செட் வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபுட்டை நம்ம எனிமியா பார்க்காம ஒரு ஃபியூவலா பார்த்து அதை அப்ரோச் பண்றப்ப நம்மளுடைய வெயிட் லாஸ் ஜர்னி அப்படிங்கிறது த்ரைவ் ஆகும். அது எவ்வளவு ஸ்மூத்தா போகும் அப்படிங்கிறது நீங்க அதை கோ த்ரூ பண்ணா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணாமலா இருந்திருப்பீங்க. இந்த வாட்டி இதெல்லாம் மாத்திட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா ஒர்க் ஆகும். உங்க வெயிட் லாஸ் ஜர்னி சக்சஸ் ஆதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஓகே, இப்ப நம்ம சேலஞ்சுக்கு வருவோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல 2 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணி தான் நான் அதை பண்ணியிருக்கேன். அதை நீங்க இது வரைக்கும் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்க. ஆனா இந்த வாட்டி என்ன டிஃப்ரெண்டா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா என்ன பண்ணுவோம், நியூ இயர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு வெயிட் லாஸ் ரெசல்யூஷன்லாம் எடுத்துட்டு நம்ம பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்ட்டு உடனே ஜிம்முக்குலாம் கிளம்பி போயிடுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் அது ஃபேட் ஆகி அப்படியே ஆஃப் ஆயிருவோம். சோ இந்த வாட்டி அப்படி பண்ணாம நியூ இயருக்காக நம்ம பாடியை ரெடி பண்ணா என்ன,
இன்னும் நமக்கு 3 மாசம் இருக்கு. 3 மாசம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு டைம் ஃப்ரேம். ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறதுக்கு. ஸோ இந்த வாட்டி நம்ம 90 டேஸ் சேலஞ்ச் பண்ண போறோம். சேலஞ்ச் அக்டோபர் 1 ஸ்டார்ட் பண்ணி ஜான் 1 வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். 90 டேஸ் அப்படிங்கிறது உங்களை நிறைய பேருக்கு ஒரு பெரிய டைம் பீரியடா தெரியலாம். ஏன்னா 30 டேஸ் அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட் தானே, அது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணும். 90 டேஸ் அப்படின்னு கேட்கிறப்ப உங்களுக்கு ஐயோ இவ்வளோ நாளா அப்படிங்கிற மாதிரி கூட தோணலாம். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸ் அப்படிங்கிறது வெயிட் லாஸுக்கு ஒத்தே வராது. அதனால நீங்க லாங் டேர்மா அப்ரோச் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடியுமே நான் 30 டேஸ் அப்படின்ட்டு ஒரு டைம் ஃப்ரேம்ல பண்ணதுனால இந்த 30 டேஸ்ல இவ்வளவு கிலோ குறைக்கிறேனோ இந்த மாதிரி எந்த ப்ராமிஸும் நான் கொடுக்கல. அதை நான் எப்பயுமே கொடுக்க மாட்டேன். இந்த 90 டேஸ்லயுமே நான் இவ்வளவு கிலோ குறைச்சு காட்டுறேனோ இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராமிஸும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு டைம் ஃப்ரேம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல நல்ல ஹேபிட்ஸை பில்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு, அவ்வளவுதான். இது நீங்க லைஃப் ஸ்டைலா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் சஸ்டைனபிளா நடந்துட்டு இருக்கும். அந்த வெயிட் லாஸை உங்களால ஹோல்ட் பண்ண முடியும். இல்ல நான் இந்த ஒரு 30 டேஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன், இல்ல 90 டேஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கப்புறம் திரும்ப போயிருவேன்னா உங்க பாடியும் திரும்ப போயிடும். 90 டேஸ் உங்க கூட கம்பெனி கொடுக்க ஒரு ஆள் இருக்கு அப்படிங்கிற ஆங்கிள் யோசிங்க. நம்ம சேர்ந்து பண்றப்போ நம்மளால இன்னும் ஈஸியா பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி சேலஞ்ச்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க கமெண்ட்ஸ், உங்க ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்றப்ப, உங்க எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் படிக்கிறப்ப எனக்கு அது இன்ஸ்பிரேஷனா இருக்கு. நான் பண்றது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம மோட்டிவேட் பண்ணி இதை பண்ண முடியும். சோ இது வந்து ஒரு பெரிய டைம் பீரியடா உங்களுக்கு தெரியாது, டைம் போறதே தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு கம்பெனியோட பண்றப்ப அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். நீங்களும் நம்புறீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த சேலஞ்ச்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த 90 டேஸும் நான் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணி தான் பண்ண போறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஒர்க் ஆகுதோ அந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கே ஃபாலோ பண்ணி பாக்குறேன் அப்படின்னாலும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன சாரி மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து நான் அடுத்த சேலஞ்ச் 1 வீக் முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்னால அதை பண்ண முடியல. சோ மன்னிச்சுக்கோங்க. ஆனா இப்ப கூட உங்களுக்கு இனஃப் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த டைமுக்குள்ள நீங்க ப்ரிப்பேர் ஆக முடிஞ்சா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு எது கன்வீனியன்டான டைமா இருக்குமோ அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பண்ணணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத சொல்றேன். முதல் விஷயம், உங்களுடைய மினி கோல்ஸ், அதாவது எவ்ரிடே கோல்ஸ் அப்படின்னு கொஞ்சத்தை செட் பண்ணுங்க. அது எதுவா வேணா இருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், இல்ல டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணணும், இல்ல ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது மினி கோல்ஸ் மாதிரி ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது உங்க சாய்ஸ் தான். உங்களுக்கு தான் உங்க லைஃப் தெரியும். நீங்க வந்து பெரிய டிராஸ்டிக்கான சேஞ்சா இல்லாம ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்களை செட் பண்ணுங்க. ரியலிஸ்டிக்கா செட் பண்ணுங்க. இந்த மாதிரி கோல்ஸ் செட் பண்றப்ப நீங்க தண்ணியே குடிக்காம இருக்கீங்க, இப்பெல்லாம் வந்து 1 லிட்டர் குடிக்கிறதே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க 3 லிட்டர் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அன்ரியலிஸ்டிக்கான கோல்ஸை செட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக்கா நீங்க கோல் செட் பண்றப்ப உங்களுக்கு அதை அச்சீவ் பண்ண முடியலைன்னா அது டிமோட்டிவேட்டிங்கா இருக்கும். அதனால இப்ப நீங்க ஒரு 1 லிட்டர் தான் குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா 2 லிட்டர்ஸ் அப்படிங்கறத உங்க கோலா வைங்க. இந்த மாதிரி புஷ் பண்ணுங்க உங்களை. ஆனா அதுக்காக ரொம்ப புஷ் பண்ணி இதை எப்படிடா விட்டுட்டு ஓடுறதுன்ட்டு உங்க மைண்டே யோசிக்க வைக்கிற மாதிரி பண்ணாதீங்க. உங்க ஆல்ரெடி இருக்கிற ஹேபிட்ஸ்ல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா புஷ் பண்ணுங்க. ஆனா அதுவும் உங்களால பண்ண முடியற விஷயமா இருக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு மினி கோல்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்னோட மினி கோல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத டே 1 வீடியோல ஷேர் பண்றேன். மோர் ஆர் லெஸ் இதுக்கு முன்னாடி இருந்த அதே அந்த சேலஞ்சஸ்ல இருந்த மினி கோல்ஸ் தான் வச்சிருப்பேன். இருந்தாலும் அதை அன்னைக்கு ஷேர் பண்றேன். ரெண்டாவது நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் மறைச்சு வச்சிருங்க, இல்ல யாருக்காவது கொடுத்துருங்க. இல்ல வர்ஸ்ட் கேஸ் சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஏன்னா இதுக்கப்புறமா நீங்க அன்ஹெல்தியான ஸ்நாக்ஸை வந்து ஸ்டாக் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு அவ்வளோலாம் செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. எஸ்பெஷலி நீங்க பிகின் பண்றப்ப சுத்தமா இருக்காது. ஆனா அம்மாக்கள் வந்து வீட்டுல பசங்க இருக்கு அப்படின்னா அவங்களால இது பண்ண முடியாது. சேட்லி எனக்கு தெரியும். ஏன்னா நானும் அப்படிதான். எங்க வீட்லயும் வாங்காமலாம் இருக்க முடியாது. ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்கா நான் வாங்கி வைக்க மாட்டேன். என் பசங்க சாப்பிடறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸா தான் இருக்கும். பட்
உங்க வீட்ல அப்படி இல்ல. உங்களுக்கு புடிச்சதுதான் உங்க பசங்களுக்கும் பிடிக்குது அப்படின்னா, வேற வழியே இல்ல. உங்க வில் பவர காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஹெல்தி ரீப்ளேஸ்மென்ட் மாதிரியாவது வாங்கி வைங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு அப்படின்னா, இத சாப்பிடாம அந்த ஒரு ஹெல்தி ரீப்ளேஸ்மென்ட் ஸ்நாக்க சாப்பிட பாருங்க. ஆனா ஹெல்தி ரீப்ளேஸ்மென்ட் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ட்ரிக்கி தான். சில விஷயங்கள் நம்ம ஹெல்தி நம்பிட்டு இருக்கிறது உண்மையிலே ஹெல்தியா இல்லாம கூட இருக்கும். வேற வழி இல்ல அப்படின்னா, ஹெல்தியரா இருக்கிற ஏதாவது ஒண்ணு வாங்கி வைங்க. ஆனா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்து நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் மீல் பிளானிங். அந்த வீக் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த வீக் என்னென்ன சாப்பிட போறீங்க அப்படிங்கறத மீல் பிளான் போட்டு வச்சிருங்க. ஒவ்வொரு மீலும் நியூட்ரிஷியஸா இருக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. புரோட்டீன் அண்ட் ஃபைபர் மஸ்டா இருக்கிற மாதிரி பாருங்க. ஏன்னா நீங்க புரோட்டீன் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஃபில்லிங்கா இருக்கும். பசி வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். சோ உங்களுடைய மீல்ஸ்ல எல்லாமே புரோட்டீன் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. இந்த மாதிரி நீங்க மீல் பிளான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, அவசரத்துல எந்த ஒரு அன்ஹெல்தியான ஸ்டஃப்பும் குக் பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். என்ன குக் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் நம்ம மைண்ட்ல இருந்து போற மாதிரி இருக்கும். அதை அனுபவிச்சு பார்த்தாதான் புரியும். மீல் பிளானிங் அப்படிங்கிறது வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால அதை ஒவ்வொரு வாரமும் நீங்க வந்து அந்த வாரம் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த வாரம் நீங்க சேலஞ்சில் ஜாயின் பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே மீல் பிளான் பண்ணி வச்சிருங்க அந்த வீக்குக்கான ஃபுட்டு. ஸ்பெஷலா நீங்க எதுவும் பண்ணணும்னு கூட கிடையாது. நீங்க ரெகுலரா சாப்பிடுற ஃபுட்லயே எக்ஸ்ட்ராவா புரோட்டீன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ப்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப வந்து ரைஸை எடுத்துக்கிறீங்கன்னா கூட ரைஸோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிட்டு வேற சிக்கனோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து ஜாஸ்தியா எடுத்துக்கோங்க. குக்கும்பர் இல்ல வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் எந்த வெஜிடபிளா இருந்தாலும் அதோட குவான்டிட்டியை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கு வந்து ஃபில்லிங்கா இருக்கும், பசியும் எடுக்காது. அடுத்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க எங்க போனாலும் அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போங்க. வாட்டர் இன்டேக் அப்படிங்கிறது வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய டெய்லி வாட்டர் கோல்ஸ் அச்சீவ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பாடியில நடக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப டிராஸ்டிக்கா சேஞ்ச் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க வாட்டர் இன்டேக்க. உங்களால தானா அதை பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான ஆப்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. நான் யூஸ் பண்ற ஒரு ஆப் ஜீரோ ஆப் அப்படின்ட்டு நம்மளுடைய ஃபாஸ்டிங்கை ட்ராக் பண்றதுக்கான ஒரு ஆப். இந்த ஆப் கண்டிப்பா வேணும்னு இல்லை. ஆனா நீங்க இது வச்சிருந்தீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். என்னுடைய முன்னாடி வீடியோஸ்ல எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி நீங்க பிகினரா இருக்கிறப்ப அந்த ஒரு இவ்வளவு மணி நேரம் நீங்க சாப்பிடாம இருந்திருக்கீங்க அப்படின்னு பாக்குறப்ப அச்சீவ்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆகும், மோட்டிவேஷன் கொடுக்கும். சோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ண போறீங்கன்னா இந்த ஜீரோ ஆப் அப்படிங்கிற ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதோ ஒரு ஆப் தெரியும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது கூட ஓகே தான். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பத்தி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்குன்னா நம்ம சேனல்லயே நிறைய வீடியோஸ் இருக்கு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன், அதுல வீடியோஸ்லாம் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அடுத்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலியோட ஹெல்ப்பை கேளுங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபேமிலியோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பா முக்கியம்தான். முதல்ல அவங்க சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். நம்மளுடைய ஹிஸ்டரி அப்படியா இருந்திருக்கும், இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம ஃபெயில் ஆயிருக்கலாம், அதனாலயா இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற அக்கறையா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு இதை பத்தின ஐடியா பெருசா இல்லாம இருக்கலாம். இப்படி எதுவா இருந்தாலும் முதல்ல ஒரு எதிர்ப்போ இல்ல சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாவோ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இதை ஃபாலோ பண்றப்ப அவங்களும் அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்பாங்க. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிருங்க, நான் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், உங்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டு பாருங்களேன். சம்டைம்ஸ் அது அவங்க மனசை மாத்தலாம், அவங்க சப்போர்ட் பண்ணலாம். அதனால முதல்ல கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கலனாலும் நீங்க வந்து உங்களுடைய மேக்சிமம் வில் பவர் அண்ட் எஃபர்ட்டை போடுங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் தான் நீங்க வந்து இந்த சேலஞ்சில் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த சேலஞ்ச் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் மோட்டிவேஷன் தான். உங்களுடைய டெய்லி எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்றப்ப அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், எனக்கு மட்டும் இல்ல அதை படிக்கிற எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இல்ல உங்களுக்கு வந்து ஏதாவது கஷ்டமா இருக்கு இதை பண்றதுக்கு அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஃபீலிங்ஸையும் ஷேர் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச மோட்டிவேஷனை ரிப்ளை மூலமா நான் கொடுப்பேன். நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்றேன், நான் உங்களை எந்த வகையிலையும் கண்டிப்பா ஜட்ஜ் பண்ண மாட்டேன்.
நம்ம யாருமே மாத்தி மாத்தி ஜட்ஜ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த பெயின் என்ன அப்படிங்கிறது தெரியும். நம்மள மத்தவங்க ஜட்ஜ் பண்றத நம்ம நிறையவே அனுபவிச்சிருப்போம். அந்த பெயினை இன்னொருத்தங்களுக்கு நம்ம கொடுக்கவே கூடாது. அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அதனால நீங்க என்ன ஃபீல் பண்ணாலும் அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதுக்கு என்னால என்ன மோட்டிவேஷன் இல்ல ஆறுதல் கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பா கொடுப்பேன். இந்த 90 டேஸுக்குள்ள நிறைய ஃபெஸ்டிவல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே வரப்போகுது. லைஃப்ங்கிறது இப்படிதானே, எல்லாமே ஏதாவது வந்துட்டே தான் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றுக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வேலை நடக்காது. அதனால நம்ம வேலையை ஆரம்பிப்போம். நடுவுல வர்ற தடைகளை ஃபேஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்கு. தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கெட்டிங் சம்வேர் இஸ் டு டிசைட் யூ ஆர் நாட் கோயிங் டு ஸ்டே வேர் யூ ஆர். அங்கேயே நின்றுட்டு நேரம் வரட்டும் காலம் வரட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இல்லாம நாமளே முடிவு பண்ணி நம்மளுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றப்பவே நம்ம கோலுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் க்ளோசர் ஆயிருவோம். நீங்க யாரெல்லாம் இந்த சேலஞ்சில் என் கூட ஜாயின் பண்ண போறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பதிலுக்காக காத்துட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது டெய்லி என்னுடைய வெயிட்டை செக் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா அப்டேட் பண்ண மாட்டேன். இதுக்கு முன்னாடி உள்ள சேலஞ்சில் கூட நான் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஆனா எனக்கு அது செட் ஆகாது. அது ஏன் அப்படிங்கறதுலாம் நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். முடிஞ்சா அந்த வீடியோவை லிங்க் பண்றேன். டெய்லி வெயிட்டை செக் பண்ணி அந்த ப்ரோக்ரஸ் எல்லாம் நான் போட மாட்டேன். ஃபர்ஸ்ட் டேல என்னுடைய ஸ்டார்டிங் வெயிட் என்ன அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்றேன். என்னுடைய ப்ரோக்ரஸை நான் ட்ராக் பண்ற மெத்தடா நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய க்ளோதிங் தான். அதே மெத்தடு தான் இந்த வாட்டியும் ட்ரை பண்ண போறேன். க்ளோதிங்ல என்னுடைய ஃபிட் இந்த சேலஞ்சுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு காமிப்பேன். இந்த சேலஞ்சுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கம்பேர் பண்ணி ரிசல்ட் பார்க்கலாம். எவ்ரி 15 டேஸ் என்னுடைய அந்த அவுட்ஃபிட்ல என்னுடைய ப்ரோக்ரஸ் காமிப்பேன். அப்புறம் 30 டேஸ்க்கு அப்புறம் என்னுடைய வெயிட் ஷேர் பண்ணுவேன். வீடியோ பொறுத்த வரைக்கும் எவ்ரிடே ஷார்ட்ஸ் ஷேர் பண்றேன். வீக்லி ஒன்ஸ் லாங் வீடியோ ஷேர் பண்ணுவேன். முடிஞ்சா 2 லாங் வீடியோ போட ட்ரை பண்றேன். உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி இந்த சேலஞ்சில் ஜாயின் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களால கண்டிப்பா இதை பண்ண முடியும். லெட்ஸ் கெட் ஃபிட் டுகெதர். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சேலஞ்ச் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.